மூட்டு தேய்மானம், மூட்டு வலியோட நம்மக்கிட்ட நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க. அவங்கள்ட்ட காமனாக நம்ம எக்ஸசைஸஸ் சஜஸ்ட் பண்ணுவோம். பட் என்ன சொல்லுவாங்க, சார் நான் ரொம்ப நாளாக எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கிறேன், ஆனால் எனக்கு வந்துட்டு வலி சரியாகலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மூட்டு தேய்மானத்துக்கும் எக்ஸசைஸ்க்கும் என்ன சம்மந்தம், எப்படி நீங்கள் கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணால் மூட்டு தேய்மானம்னால வர்ற மூட்டு வலியை குறைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். நான் டாக்டர் அருண் கண்ணன், ஆர்த்தோபெடிக் சர்ஜன் ஃப்ரம் ஜெயம் ஆர்த்தோ கேர் கோடம்பாக்கம் அண்ட் அப்போலோ ஹாஸ்பிட்டல், சென்னை. ஸோ இந்த மூட்டு தேய்மானம்ங்கிறது ஒரு ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம். முட்டியில் இருக்கிற ஜவ்வு தேய்கிறது தான் இந்த மூட்டு தேய்மானத்தில் நடக்குது. கிட்டத்தட்ட முடி நரைக்கிற மாதிரின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த முழங்காலில் பார்த்தீங்கன்னா 2 எலும்பும் சேர்கிற இடத்துல ஜவ்வு இருக்கணும். ஜவ்வு இருந்தால் தான் நம்மளோட முட்டியில் ஸ்மூத்தான மூவ்மெண்ட் நடக்கும். இந்த ஜவ்வு கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சிருச்சு அப்படின்னா கரகரப்பு ஏற்படும், இந்த போன் மேலே அதிக பாரம் ஏற்படும், வலி வரும், வீக்கம் வரும், நடக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மூட்டு தேய்மானத்துக்கு அர்லி ஸ்டேஜ், மீடியம் ஸ்டேஜ், இது ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டாப் ட்ரீட்மெண்ட்ஸாக நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ். எனி ஆர்த்தோ டாக்டர், எனி ஃபிசியோதெரபிஸ்ட்டை நீங்கள் போனீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, கொஞ்சம் எக்ஸசைஸ் டெஃபினட்டாக இதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இது ஒரு டைம் டெஸ்டட் மெத்தட். ரொம்ப காலமாக எக்ஸசைஸ் ஆஸ் அ ட்ரீட்மெண்ட் ஃபார் இந்த மூட்டு தேய்மானம் ரொம்ப காலமாக ஓடிட்டுருக்கு. பட் நிறைய பேஷண்ட்ஸ் என்ன வந்து சொல்கிறாங்க, டாக்டர் நாங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறோம் ஆனால் சரி வலி சரியாகலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. காமனஸ்ட் மிஸ்டேக் மக்கள் பண்ணுறது என்னென்னா, மூட்டு தேய்மானத்தில் வலி கொஞ்சம் மேலே போகும், கொஞ்சம் கீழே இறங்கும். அதாவது சில நாள் வலி இருக்கும், சில நாள் வலி இறங்கிடும். ஸோ இது ஒரு வேக்சிங் அண்ட் வேனிங் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்ச நாள் இருக்கலாம், கொஞ்ச நாள் வலி இல்லாமல் இருக்கும். மக்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த வலி வர்ற அந்த ஃபியூ டேஸ் மட்டும் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் எக்ஸசைஸை விட்டுருவாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு பெயின் மெடிசன் மாதிரி எக்ஸசைஸை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதுதான் காமனஸ்ட் மிஸ்டேக் எக்ஸசைஸ் பண்ணுறதுல. ஸோ எக்ஸசைஸ் ஒரு பெயின் ரிலீஃப் மெஷர் தான். பட் நீங்கள் நினைக்கிற மாதிரி பெயின் ரிலீஃப் மெஷர் கிடையாது. இப்போ மாத்திரை எடுத்தால் அன்றைக்கி வலி சரியாகும் அப்படின்னா அது வலி நிவாரண மாத்திரை. எக்ஸசைஸ் அந்த மாதிரி கிடையாது. எக்ஸசைஸுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு வேக்சின் மாதிரின்னு வச்சுக்கலாம். நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு முட்டி தேய்மானத்தை கொஞ்சம் கம்மி பண்ணி வலி வராமல் தடுக்குமே தவிர, வலி வந்ததுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணி வலியை போகணுன்னா அந்த மாதிரி எக்ஸசைஸ் ஒர்க் ஆகிறதில்ல. ஸோ இந்த மூட்டு தேய்மானத்துக்கும் எக்ஸசைஸ்க்கும் என்ன சம்மந்தம்? எக்ஸசைஸோட மெயின் பலன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாக்கி இருக்கிற ஜவ்வு ஏற்கனவே கொஞ்சம் தேஞ்சிருச்சு மூட்டு தேய்மானத்தில், பாக்கி இருக்கிற ஜவ்வுக்கு ஸ்ட்ரென்த் கொடுத்து அதை நீண்ட நாள் வர வைக்கிறது ஒரு ஃபங்க்ஷன். 2வது ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா மசில் இம்பேலன்ஸ். முட்டியில் இருக்கிற மசில் இம்பேலன்ஸை கரெக்ட் பண்ணி முட்டியில் ஜவ்வு லோடு ஈக்குவலாக ஷேர் பண்ணுற மாதிரி பண்ணுறது. மசில் ஸ்ட்ராங்காக இருந்தால் முட்டியில் இருக்கிற ஜவ்வு மேலே இருக்கிற லோட் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும், ஏதாவது ஒரு இடத்துல அதிகமாக வராமல் இருக்கும். இது 2 தான் எக்ஸசைஸோட ஃபங்க்ஷன். டைரெக்டாக பெயின் ரிலீஃப் கிடையாது. ஸோ இது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ். ஸோ அப்போ நான் 2 மெத்தடாலஜி சொன்னேன், அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ மூட்டு தேய்மானத்தில் ஜவ்வு தேயுது, அதாவது முட்டிக்கு மேலே இருக்கிற எலும்புக்கு மேலே இருக்கிற ஜவ்வு ஆர் கார்டிலேஜ் அப்படிங்கிற டிஷ்யூ கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சிட்டு வருது. அண்ட் இது ஒரு ஏஜ் ரிலேட்டட் ப்ராசஸ். ஏஜ் ஆக ஆக ஒரு சில பேருக்கு கொஞ்சம் தேய ஆரம்பிக்கும். அண்ட் ஒரு சில அட்வர்ஸ் கண்டிஷன்ஸ், ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ், வெயிட் அதிகமாக இருக்குது, இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் வேகமாக தேய ஆரம்பிக்கும். இப்போ ஒரு மிஷின் மாதிரி யோசிச்சுட்டு பாருங்கள். ஸோ ஒரு மிஷின் இருக்குது, நீங்கள் அதை ஒர்க் பண்ணாமே வச்சுருந்தீங்கன்னா என்ன ஆகும், அது பழுதடைஞ்சு போயிடும், துரு பிடிக்கலாம், இல்லை அது பார்ட்ஸ் ஸ்ட்ரக் ஆகலாம், இந்த மாதிரி ஆகி மிஷின் மோசமாயிடும். அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட முட்டி ஜாயிண்ட்டும். ஸோ நீங்கள் எக்ஸசைஸே பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முட்டியில் இருக்கிற அந்த ஜவ்வுக்கு இனஃப் ஸ்ட்ரென்த் கிடைக்காது, இனஃப் அந்த ஸ்டிமுலேஷன் கிடைக்காது, அது நல்லா மெயின்டைன் ஆகிறதுக்கு பாடியிலேருந்து. ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட்டு ரோல் ஆஃப் எக்ஸசைசஸ் முட்டியில் இருக்கிற ஜவ்வை ரெப்படேட்டிவாக கொஞ்சம் கொஞ்சமாக லோட் பண்ணுறது. ரொம்ப அதிகமான ஸ்ட்ரெயின் போட்டோம் அப்படின்னா ஜவ்வு தேய்மானம் அதிகரிக்கும். சுத்தமாக லோடு போடாமல், சுத்தமாக முட்டியை யூஸ் பண்ணாமல் இருந்தோம்னாலும் அந்த ஜவ்வு தேய ஆரம்பிச்சிடும். ஸோ 2 எக்ஸ்ட்ரீமும் அவாய்ட் பண்ணோம். ஸோ நடுவில் மிடில் பாத் வேணும். அதாவது இந்த ஜவ்வில் கொஞ்சம் கொஞ்சமாக லோடு கொடுத்தோம் அப்படின்னா பாடி என்ன பண்ணோம், அதை இன்னும் ஸ்டிமுலேட் பண்ணி ஓரளவுக்கு பராமரிக்கும். ஸோ மூட்டு தேய்மானம் இருக்கவங்களுக்கு சில எக்ஸசைசஸ் ஆர் நோன் டு ப்ரொமோட் இந்த கார்டிலேஜ் ஹெல்த். அதாவது முட்டியை ரெப்படேட்டிவாக திருப்பி லோ இன்டென்சிட்டியில் லோட் பண்ணுறது. இதில் நம்பர் 1 எக்ஸாம்பிள்னு பார்த்தோன்னா சைக்கிளிங். இப்போ சைக்கிளிங்கில் என்ன அட்வான்டேஜ், நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க, உங்கள் பாடி வெயிட் சீட்டு வழியாக போயிடும். ஸோ முட்டினால் உங்கள் பாடி வெயிட்டை தாங்கணும்னு அவசியம் கிடையாது சைக்கிளிங் பண்ணும்போது. பட் முட்டியை வந்துட்டு மூவ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, அதனால ரெப்படேட்டிவ் லோ இன்டென்சிட்டி லோடிங் நடக்குது. ஸோ இந்த மாதிரி லோடிங் நடக்கும்போது அந்த கார்டிலேஜை மெயின்டைன் பண்ணுறது, பாடி அதை ரீஜெனரேட் பண்ணும்.
கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ லோ இன்டென்சிட்டி சைக்ளிக்கல் லோடிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எவ்வளோ நேரம் பண்ணும் அப்படிங்கிறதுக்கும் நல்ல எவிடன்ஸ் இருக்குது. ஜென்ரலாக ஒரு நாளைக்கு 15 மினிட்ஸ் ட்வைஸ் அ டே சைக்கிளிங் பண்ணீங்க அப்படின்னா இட் இஸ் எக்ஸலண்ட் ஃபார் இந்த கார்டிலேஜ் ஹெல்த். இந்த எக்ஸசைஸ் சைக்கிள் வச்சு பண்ணலாம் ஆர் ரெகுலர் சைக்கிளிங்கும் பண்ணலாம். ரெகுலர் சைக்கிளிங் பண்ணும்போது கொஞ்சம் இன்க்ளைன் இருந்துச்சு அப்படின்னா மேபி கொஞ்சம் லோட் இன்க்ரீஸ் ஆகும். பட் எக்ஸசைஸ் சைக்கிள் இஸ் ப்ராபப்ளி த பெஸ்ட். எக்ஸசைஸ் சைக்கிள் வச்சு ஒரு லோ ரெசிஸ்டன்ஸில் வச்சு டெய்லி 15 மினிட்ஸ் மார்னிங் 15 மினிட்ஸ் ஈவினிங் பண்ணிங்கன்னா நீ கார்டிலேஜ் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஆல்டர்னேட் எக்ஸசைசஸ் சைக்கிளிங் பண்ணல ஆர் சைக்கிளிங் உங்கள் வீட்டில் இல்லை பண்ண முடியல அப்படின்னா ஆல்டர்னேட் எக்ஸசைசஸ் இருக்குது. லோ இன்டென்சிட்டி வாக்கிங் இஸ் ஆல்சோ குட். ஸோ மூட்டு தேய்மானத்தில் ரொம்ப அதிகமாக நடந்தால் பிரச்சனைகள் வரலாம். 15 மினிட்ஸ் ட்வைஸ் அ டே அப்படிங்கிறது ஒரு ரீசனபிள் லிமிட். ஸோ இது நீங்கள் டெஃபினட்டாக பண்ணக்கூடணும். இது தவிர பார்த்தீங்கன்னா அந்த எலிப்டிக்கல் கிராஸ் ட்ரெயின்னு சொல்லுவோம். இதில் நின்றுட்டு கை கால் ரெண்டுமே ஆட்டி பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸசைஸ். அதுவும் உங்களுக்கு இந்த கார்டிலேஜ் ஹெல்த்துக்கு நல்லது. அதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், லோ இன்டென்சிட்டி லோடிங். முட்டியில் ஜென்ரலாக இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது வலி வரக்கூடாது. ட்வைஸ் அ டே பண்ணுறது ஐடியல். ஒவ்வொரு தடவையும் 15 மினிட்ஸ். ஸோ இது உங்கள் கார்டிலேஜ் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய எக்ஸசைசஸ். இது எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா இன்னொரு ஆல்டர்னேட் இருக்குது, அண்டர் வாட்டர் வாக்கிங் ஆர் வாட்டர் ஸ்விம்மிங் பூல் ஆர் இந்த அதுக்குன்னே வர்ற இந்த ஹைட்ரோதெரப்பி வாக்கிங் மிஷின்ஸ் இருக்குது. அதாவது நீங்கள் தண்ணியில் நின்று நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் பாடி வெயிட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிடும். ஸோ முட்டி மேலே இருக்க லோடும் கம்மியாகிடும். ஸோ இதெல்லாம் உங்கள் கார்டிலேஜ் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ். அகைன் லாங் டேர்ம், நீங்கள் வலி வரும்போது பண்ணி வலி நிவாரணம் வரணும் அப்படின்றத எதிர்பார்க்கக்கூடாது. லாங் டேர்ம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா லாங் டேர்ம் இந்த கார்டிலேஜ் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணி முட்டு தேய்மானம் அதிகமாகாமல் கொஞ்சம் காப்பாற்றும். லாங் டேர்மில் வலியும் உங்களுக்கு கம்மியாகும். ஸோ இரண்டாவது மெத்தடாலஜி அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம முட்டி சுற்றி இருக்கிற மசில்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கான எக்ஸசைஸ். ஸோ மசில் ஸ்ட்ரெங்தன் ஆனால் மூட்டு தேய்மானத்தை எப்படி நிறுத்துறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு புரியாது. கொஞ்சம் ஸ்லைட்லி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட்னு கூட வச்சுக்கலாம். முழங்கால் மூட்டில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஆர் ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் கேசஸில் பார்த்தீங்க அப்படின்னா முட்டியோட ஒரு பகுதி தான் தேயும். இப்போ போலெக் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது கால்கள் வளைஞ்சிருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா முட்டியோட உள்பகுதி மீடியல் கம்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் தான் தேய்மானம் வரும். இதில் தான் பாரம் அதிகமாக இருக்கும். ஸோ போலெக்ஸ் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா முட்டியோட உள்பகுதி பாதிக்கப்பட்டிருக்கும். இதுக்கு பேர் மீடியல் கம்பார்ட்மெண்ட் ஆர்த்ரைட்டிஸ். ஸோ ஒரே முட்டியோட ஃபுல் சர்ஃபேஸ் யூஸ் ஆகாமல் ஒரு சர்ஃபேஸ் மட்டும் ஓவர்லோட் ஆகிட்டு இருக்கும். இதுக்கு பேர் எக்ஸென்ட்ரிக் லோடிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம முட்டியை சுற்றி இருக்கிற மசில்ஸ் நம்ம அதை கிளவராக எக்ஸசைஸ் பண்ணி ஸ்ட்ரெங்தன் பண்ணோம்னா இந்த எக்ஸென்ட்ரிக் லோடிங், அதாவது ஒரு பக்கத்தில் லோடு அதிகமாகும் இன்னொரு பக்கத்தில் லோடு கம்மியாகவும் இருக்கிற அந்த இம்பேலன்ஸை கரெக்ட் பண்ணுறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ காமனஸ்ட் இந்த மூட்டு தேய்மானத்தில் பார்த்தீங்கன்னா போலெக்ஸ். போலெக்ஸில் நீங்கள் 2 காலும் ஒன்றா வச்சுருந்தீங்கன்னா 2 முட்டியும் நடுவில் நிறைய ஸ்பேஸ் வந்துடுற மாதிரி இருக்கும். ஸோ கால் வளைவு இதுதான் காமனஸ்ட் டிஃபார்மிட்டி. ஸோ இதில் பார்த்தோம்னா முட்டியோட அந்த வெளிப்பகுதி லேட்ரல் கம்பார்ட்மெண்ட்டை லோட் பண்ணுற மாதிரி மசில்ஸ் இருக்குது. அந்த மசில்ஸை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் லோட் டிஸ்ட்ரிபியூஷனை பெட்டராக்கி ஓரளவுக்கு ஈக்குவலைஸ் பண்ணிடும். இதுக்கு முக்கியமான ஒரு எக்ஸசைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஹிப் ஜாயிண்டில் இருக்கிற மசில்ஸை எக்ஸசைஸ் பண்ணுறது. ஏன்னா ஹிப்பும் நீயும் ஜென்ரலி அலைன்டு ஒன்றும் ரொம்ப க்ளோஸ்லி ரிலேட்டட் ஜாயின்ட்ஸ். ஹிப் ஜாயிண்ட் மேலே இருக்குது, முட்டி ஜாயிண்ட் கீழே இருக்குது. ஸோ ஹிப்பில் கொஞ்சம் மைனர் ஆங்கிள் சேஞ்சஸ் இருந்தாலே முட்டியில் அதோட எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஹிப் ஜாயிண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஹிப் அப்டக்ஷன் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவோம். குளூட்டியஸ் மீடியஸ் அண்ட் மினிமஸ் 2 மசில். ஸோ குளூட்டியஸ் மசில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் முக்கியமாக இந்த குளூட்டியஸ் மீடியஸ் அண்ட் மினிமஸ் மசிலை ஸ்ட்ரெங்தன் பண்ணுற மாதிரி எக்ஸசைஸ். இந்த குளூட்டியஸ் மசிலுக்கு என்ன முக்கியமான வேலை அப்படின்னா நம்ம நடக்கும்போது நம்ம பாடியை முட்டிக்கு கிட்டத்தட்ட நேராக வச்சுக்கிறது ஒரு முக்கியமான வேலை. ஹிப் ஜாயிண்ட்டை சுற்றி இருக்கிற மசில். ஸோ நம்ம பாடியை லேசாக டில் பண்ணி முட்டியை சென்டர் ஆக்கிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது முட்டியில் லோடு ஓரளவுக்கு ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும். இதுதான் நம்பர் 1 எக்ஸசைஸ். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா முட்டியை சுற்றி முட்டி பக்கத்துலேயே அட்டாச் ஆகிற 2 மசில். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த குவாட்ரிசெப்ஸ் மசில்னு சொல்லுவோம். இது நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா இந்த குவாட் அப்படிங்கிறது இப்போ நிறைய ஃபிட்னஸில் அண்ட் இந்த வெயிட் ட்ரைனிங் ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டீஸில் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக பேசக்கூடிய ஒரு மசில். நம்ம பாடியிலேயே ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மசில்ஸ். அது முட்டிக்கு ஜஸ்ட்டு கீழே தான் இது போய் அட்டாச் ஆகும். ஆனால் இந்த குவாட்ரிசெப்ஸோட இந்த அட்டாச்மெண்ட் ஆர் இன்சர்ஷன்னு சொல்லுவோம். அது பார்த்திங்கன்னா முட்டியோட ஸ்லைட்லி கொஞ்சம் மிட்லைன் நடுவில் இல்லாமல் கொஞ்சம் வெளிப்பக்கம் தான் இருக்கும். ஸோ இந்த குவாட்ரிசெப்ஸ் மசிலில் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அகெயின் உங்களுக்கு முட்டியோட
இந்த வெளிப்பகுதி லேட்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் லோடிங்கை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி அந்த எந்த பக்கம் தேய்மானம் நடக்குதோ அந்த பக்கத்துக்கான லோடிங்கை கொஞ்சம் கம்மி பண்ணும். ஸோ குவாட்ரிசெப்ஸ் மசில் ஸ்ட்ரெங்தனிங் ரெண்டாவது முக்கியமான பகுதி. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லேட்ரல் ஹாம்ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். இது வேறு பைசெப்ஸ் ஃபெமரிஸ். உங்களுக்கு பைசெப்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், கையில் இருக்கிற பைசெப்ஸ் மசில். அதே மாதிரி முட்டிக்கிட்ட ஒரு பைசெப்ஸ் மசில் இருக்குது. தொடையிலேருந்து வந்து முட்டியோட வெளிப்பகுதியில் பின்பக்கமாக அட்டாச் ஆகும். ஸோ இந்த பைசெப்ஸ் ஃபெமரிஸ் இந்த மசிலையும் செலக்டிவாக ஸ்ட்ரெங்தன் பண்ணுறோம் அப்படின்னா தென் அகைன் இந்த லோட் டிஸ்ட்ரிபியூஷனை ஈக்குவலைஸ் பண்ணும். ஸோ 3 முக்கியமான மசில்ஸ். ஒன்று இந்த குளூட்டியஸ், ரெண்டாவது குவாட்ரிசெப்ஸ், மூணாவது இந்த பைசெப்ஸ் ஃபெமரிஸ். இந்த 3 மசிலையும் நம்ம செலக்டிவாக ஸ்ட்ரெங்தன் பண்ணுறோன்னா இந்த போலெக்ஸ் இருக்கவங்களுக்கு முக்கியமாக நல்ல ரிலீஃப் வரும். ஏன்னா முட்டியோட அந்த லோட் டிஸ்ட்ரிபியூஷனை ஈவன் அவுட் பண்ணிடுது. ஒரு பகுதி மட்டும் அதிகமாக பாரம் எடுத்து தேஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு தடுக்கவும் செய்யுது. அகைன் இந்த எக்ஸசைஸுமே நீங்கள் எப்போ வலி வருதோ அப்போ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிலீஃப் கொடுக்காது. லாங் டேர்ம் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிலீஃப் இருக்கும். மூட்டு தேய்மானத்தையும் தள்ளி போடும். இதில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, டெய்லி ஃபிசியோதெரப்பிக்கு போகணுமா அப்படின்னு அவசியம் கிடையாது. டெய்லி நீங்கள் 3 மாதம் 6 மாதம் இல்லை 1 வருஷம் போனால் கூட அந்த 1 வருஷத்தில் உங்களுக்கு சரியாயிட முடியாது. 6 மாதம் போனீங்கன்னா 6 மாதத்தில் சரியாயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு வந்து உட்காந்துருக்க முடியாது. அந்த மாதிரி கிடையாது. திஸ் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். நீங்கள் எவ்வளோ நாள் மூட்டு தேய்மானம் இருக்கோ, ஜென்ரலி மந்த்ஸ் அண்ட் இயர்ஸ் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் வீட்லேயே பண்ணுறது தான் நல்லது. ஸோ ஜென்ரலாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது மோஸ்ட் ஆஃப் த டைம் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஒரு 8 வாரம் ஆர் 4 வாரத்தில் போய் ஃபிசியோதெரபிஸ்ட்டை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் எக்ஸசைஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இப்போ ஜென்ரலி ஒரு 2 மந்த்ஸில் வந்துட்டு உங்களுக்கு என்ன எக்ஸசைஸ் சூட் ஆகுது, இந்த 3 மசிலை எப்படி ஸ்ட்ரெங்தன் பண்ணலாம், இதுக்கே நிறைய சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் ஃபிகர் அவுட் பண்ணி உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் மாதிரி போட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கலாம். வீக்லி ஒன்ஸ் போயிட்டு நீங்கள் கற்றுட்டு ஒரு 4 or 6 டைம்ஸ் போனீங்கனாலே போகும். டெய்லி போய் 3 மாதம் போய் ஒன்றும் பெனிஃபிட் கிடையாது. ஏன்னா டெய்லி அதே எக்ஸசைஸ் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த எக்ஸசைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டைட்ரேட் பண்ணி ஒரு 6 வீக்ஸில் ஒரு 8 வீக்ஸில் உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் மாதிரி செட் ஆகிடுச்சுன்னா அதை நீங்கள் வீட்லேயே கண்டினியூ பண்ணலாம். மேபி ஆஃப்டர் 6 months or 1 year ஒரு தடவை திருப்பி ஃபிசியோதெரபிஸ்ட்டை ரீவிசிட் பண்ணி மசில் பேலன்சஸ்லாம் கரெக்டாக இருக்கா, அதை எப்படி வேறு ஏதாவது மாடிஃபை பண்ணணுமா அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். ஸோ டெய்லி போகணுன்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி நீங்களாக பண்ணுறதை விட கொஞ்சம் சூப்பர்வைஸ்டாக இனிஷியலாக ஒரு 4 to 6 டைம்ஸ் ஃபிசியோதெரபிஸ்ட்டை போய் கரெக்டாக கற்றுட்டு பண்ணலாம். மச் பெட்டர் ரிசல்ட்ஸ். ஸோ ஒரு சம்மரியில் சொல்லணுன்னா எக்ஸசைஸ் மூட்டு தேய்மானத்துக்கு ஒரு முக்கியமான ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டி. பட் அதை கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஒரு பெயின் டேப்லெட் மாதிரி யூஸ் பண்ண முடியாது, ஒரு வேக்சின் மாதிரி யூஸ் பண்ணணும். ஸோ தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட முட்டியோட லாங் டேர்ம் லைஃப் அண்ட் ஃபங்க்ஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் 2 டைப் ஆஃப் எக்ஸசைஸ். ஒன்று சைக்ளிக்கல் லோடிங் எக்ஸசைஸ். உங்கள் முட்டியை லோ இன்டென்சிட்டியில் திருப்பி லோட் பண்ணுற எக்ஸசைசஸ் லைக் சைக்கிளிங். அது டெய்லி 15 minutes twice a day பண்ணுறது நல்லது. ரெண்டாவது டைப் ஆஃப் எக்ஸசைசஸ் டு ஸ்ட்ரெங்தன் மசில்ஸ். அது ஹிப் ஜாயிண்டோட குளூட்டியஸ் மசில், முட்டி ஆர் நீ ஜாயிண்ட்டை சுற்றி அட்டாச் ஆகிற குவாட்ரிசெப்ஸ் அண்ட் பைசெப்ஸ் ஃபெமரிஸ் மசில், எஸ்பெஷலி பீப்புள் வித் இந்த போலெக் ப்ராப்ளம். ஸோ இதை தொடர்ந்து பண்ணுங்கள். ஆன் அண்ட் ஆஃப் சூப்பர்விஷனோட பண்ணிங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் வரலாம். இதை பற்றி ஃபர்தர் டவுட்ஸ் ஆர் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது ஷேர் பண்ணோன்னா உங்கள் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் இந்த முட்டி சுற்றி இருக்கிற எக்ஸசைசஸ் அண்ட் ஹிப் சுற்றி இருக்கிற எக்ஸசைஸ் பற்றி பேசணும். இந்த டீட்டெயில்டாக உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது இன்னொரு வீடியோவாக சப்சிக்வெண்ட்டாக போடுறோம். ஸோ ஸ்டே டியூன்.